நான் அந்த பத்திரத்துக்கு கூட கேட்டுக்கலாம். ரொம்ப பிரித்து போட்டாங்க. 12 சென்ட் கேட்டுருக்காங்க. வேணும் சரி ஒரு நிமிஷம் இருங்க. 3 பத்திரம். சரி சார். இந்த ஒரு நிமிஷம் இருங்க சார். கூப்பிட்றேன். காரைக்குடியில் பத்திரப்பதிவு அதிகாரியாக பணிபுரியும் சூரியபிரபா லஞ்சம் வாங்குகிற காட்சி. முதல்வரின் படத்தை தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள். கடந்த மாதங்களில் மட்டும் 6 ஆகஸ்ட் நாகர்கோவில் சார் பதிவாளர் சுப்புலட்சுமி கைது, 7 ஆகஸ்ட் திருவள்ளூர் சார் பதிவாளர் கைது, 10 ஆகஸ்ட் வேலூர் சார் பதிவாளர் கவிதா லஞ்சம் வாங்கி கைது, 28 ஆகஸ்ட் சிவகங்கை சார் பதிவாளர் கைது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு 10 அக்டோபர் மேட்டுப்பாளையத்தில் சார் பதிவாளர் சாந்தி கைது, அதே 10 அக்டோபர் சிங்காநல்லூரில் நான்சி சார் பதிவாளர் கைது. இப்போது எங்கள் காரைக்குடியில் சூரியபிரபா லஞ்சம் வாங்குகிற காட்சி. தமிழ்நாட்டில் காலம் காலமாக 2 அலுவலகம் மட்டும் மக்கள் நேரடியாக சென்று அலுவல் செய்ய முடியாத அலுவலகம். ஒன்று சார் பதிவாளர் அலுவலகம், இன்னொன்று RTO அலுவலகம். இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய செல்லும் மக்கள் முதலில் நாட வேண்டிய இடம் பத்திரம் எழுது. இந்த லஞ்சத்தை பெறுகிறார்கள் என்கின்ற காட்சியை நீங்கள் பாருங்கள். அனைத்து அலுவலகங்களிலும் CCTV கேமரா கண்காணிப்பு இருந்தாலும் ஒவ்வொரு அலுவலகங்களிலும் அந்த CCTV பதிவு செய்யாத அறை என்று ஒன்று உள்ளது. மாலை 6-7 மணிக்கு மேல் இந்த முகவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து தங்களுடைய பத்திரங்கள் எத்தனை என்பதை கணக்கு செய்து அந்த தொகையை அந்த அறைக்குள் சென்று ஒப்படைக்கிறார்கள். காலங்காலமாக இந்த எழுதப்படாத இந்த சட்டத்தினை பார்த்து மக்கள் குழம்புவதுண்டு. இந்த பணம் அமைச்சருக்கோ அல்லது மிகப்பெரிய தலைமை அரசியல்வாதிகளுக்கோ இந்த லஞ்ச பணம் செல்கிறதோ என்கின்ற ஐயம் காலங்காலமாக மக்களிடையே உண்டு. அப்படி இருப்பின் இந்த தொடர் கைது நடவடிக்கை இருக்காது என்பதால் இந்த பணம் நிச்சயமாக இந்த சார் பதிவாளர்களை மட்டுமே சென்று சேர்கிறது என்கின்றதில் சிறிதும் சந்தேகம் இல்லை.